மிஸ்டர் லேடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய் என்பர்களே. அதாவது தோல் சம்பந்தமான நோய்கள் நிறைய பேர்த்துக்கு தோல் சொரியா போயிடுச்சு, சொரியாசிஸ் வந்துடுச்சு, என்ன பண்றது அப்படின்ட்டு. ரொம்ப பேர் நாங்க கருப்பா இருக்கோம், சிவப்பா இல்லை. சில பேர் தோல் பார்த்தீங்கன்னா வயோதிக தோற்றம் மாதிரி இருக்குங்க, சுருக்கமா அங்கங்க இருக்குங்க. தோல் பளபளன்னு இல்லை. சில பேர் பாருங்க கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பாங்க, ஷைனிங்கா இருப்பாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு இல்லை சார் அப்படின்லாம் நிறைய பேர். அப்ப இளமை மிளிரக்கூடிய ஒரு இனிமையான உடல் வாகு, அந்த தோலை வச்சு, தோளுடைய நிறம், தோல், இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஒருத்தனுக்கு வயதாகி போச்சுங்கிறத தோல் சுருக்கங்கள் தான் காட்டி கொடுக்குது. இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன சார் பண்றது? நாங்களும் எதையோ சாப்பிட்றோம், என்னென்னமோ செய்யறோம். அதுதான் உண்மை. என்னென்னமோ நீங்க செய்யறதுனாலதான் இப்படி அப்படி இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதுதான். அப்ப எப்படி செய்தால் நீங்க சொல்ற மாதிரி அப்படி வாழலாம் சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு தான் இப்ப நான் சொல்ல போறேன். என்ன தெரியுமா? வெரி சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். ஆனா நீங்க செய்யணும், அதான் முக்கியம். இந்த தோளுடைய நிறமிகள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மகா மருந்து. உருளைக்கிழங்கு இருக்கு பாத்தீங்களா? உருளைக்கிழங்க உள்ள போட்டா வாயு, வெளியில வச்சோம்னா அதுதான் ஆய்வு. தோலுக்கு அதுதான் ஆய்வு. ஆய்வுனா என்ன? பரிசோதனை செய்யலாம், உடம்பைய செய்யும். அது பெரிய வேலையெல்லாம் பண்ணும். சரி, இந்த உருளைக்கிழங்க, பச்சை உருளைக்கிழங்கு நான் சொல்றது, வேகலாம் வைக்கக்கூடாது, பச்சை உருளைக்கிழங்கு. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துங்க. அதாவது 200 கிராம் உருளைக்கிழங்குக்கு 200 கிராம் உருளைக்கிழங்குக்கு சும்மா ஒரு 25 கிராம் வெந்தயம். 200 கிராம் உருளைக்கிழங்கு, எல்லாமே பச்சை தான். ஒரு 25 கிராம் வெந்தயம் போதும். இது ரெண்டும். இதுல ஒன்னொன்னு சேர்த்துக்கலாம். அதாவது இன்னும் சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பெண்களுக்கு அது தேவையான விஷயமாவும் இருக்கும். இதுல கருஞ்சீரகம் ஒரு 50 கிராம் சேர்த்துக்குங்க, அவ்வளவுதான். நல்லா மிக்சியில போட்டு அடிச்சிடணும். நல்லா மிக்சியில போட்டு நல்லா அடிச்சுட்டு கடைசியா மட்டும் முதல்ல நல்லா அடிச்சிருங்க. இதுல என்ன கலக்கணும், என்ன போட்டு லேசா தண்ணி விட்டுருங்க, லைட்டா தண்ணி, தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருங்க, தப்பு இல்லை. ஒரு 50 ml 100 ml தண்ணி விட்டுருங்க, அப்பதான் நான் அடிக்க முடியும். அடிச்சிருங்க. இதுல கடைசியா எலுமிச்சம்பழம் ஒரு பழத்தை புழிஞ்சு விட்டுணும் ஃபுல்லாவே, இவ்வளவுதாங்க. இத சொரியாசிஸ், அதாவது என்ன மாதிரி சொரியாசிஸா இருந்தாலும் சேர்த்தான். அது உச்சியில இருந்து, அதாவது தலையிலேயே சொரியாசிஸ் இருந்தாலும் சரி, எங்க இருந்தனாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் எரிச்சல் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கணும் நீங்க. அது கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். அப்படி ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா, நான் சொன்ன அளவுல மாத்திடக்கூடாது. நீங்க நான் சொன்ன அளவுப்படிதான் நீங்க செய்யணும், சரியா? அதை மீண்டும் மீண்டும் கூட வீடியோவை போட்டு போட்டு பார்த்து நீங்க அளவெடுத்துங்க, சரியா? அதன்படி நீங்க செஞ்சீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட இதை தடவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீயா விட்டணும் உடம்ப. டைம் இல்லை சார் எங்களுக்கு அப்படின்னா 1 மணி நேரமாவது உடல்ல அது காயணும். நல்லா தேய்க்கணும், உடம்பு கிடம்பு எல்லா பக்கமும் தேய்க்கணும், முகமெல்லாம் நல்லா தேய்க்கணும். இந்த எப்படி மசாஜ் பண்ற மாதிரி தேய்க்கணும், கீழே ஊற்றக்கூடாது என்னைக்குமே. அதே மாதிரி வலி, உங்களுக்கு உடம்புல வலி இருந்தா அந்த இடத்துல இப்படி சுற்றி சுற்றி தேய்க்கணும், புரியுதா? என்னைக்குமே அன்பர்களே ஒன்று சொல்லித்தரேன், கேட்டு பார்த்துங்க.
உடல் வலி ஏற்பட்டு விட்டால் அமிர்தாஞ்சனமாக இருக்கட்டும், நீங்கள் சாதாரணமாக ஏதோ தைலம் தடவீங்களா, அந்த தைலத்தை வந்து என்றைக்கும் இந்த இடத்துல வலிக்குதுன்னு வச்சுங்க, இல்லை தலை வலிக்குதுன்னா இப்படி சுற்றணும் தலையை, ரைட் சைடு சுற்றணும், நல்லா புரிஞ்சுங்க, லெஃப்டை சுற்றக்கூடாது, இப்படி சுற்றி இப்படி தான் தைக்கணும், எல்லாம் இப்படி தைக்கிறது சாதாரணமாக செய்வீங்க. இது தவறான ஒரு அணுகுமுறை. அதனால விபரீதங்கள் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. நரம்பு பாதிக்கும். ஏன்னா நீங்கள் போடுறது பவர்ஃபுல்லான ஒரு எந்த தைலமாக இருந்தாலும் சொல்லணும் பிடிக்கும் போய் அது இப்படி தேய்க்கும் போது நரம்பில் விடக்கூடிய இரத்த ஓட்டங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டும், நரம்பு பாதிக்கும், நரம்பே பலகீனமாக போயிடும். ஞாபகத்தில் வச்சுங்க. அதனால் எப்பொழுதுமே இந்த கிளாரிட்டி வாய்ஸாக வந்து நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அது ஓகே ஆகும். ஏன்னா பூமி அதாவது இயற்கைத்தன்மையோடு இணைந்து ஒரு வைத்தியம் பண்ணால் மட்டும்தான் சிறப்பாக இருக்கும். ஆக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த தேய்க்கும் போது அங்கங்கே அப்படி 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 சுற்றி அதுக்கப்புறம் அப்படி 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 கொஞ்சம் பெருசா அப்படி 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 இப்படி பண்ணி பாருங்க, அந்த குளியல் அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஆக இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டு சோப் போடும்போது கூட சரி அப்படி இப்படி தான் தேய்க்கணும். அப்படி தேய்ச்சி குளிச்சு பாருங்க. அதோடைய அணுகுமுறை நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, பர்மப்புள்ளி ஆசான்கள் வந்து தொட்டு விடுற மாதிரி சில தெரப்பிகள்லாம் உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகும். பிளாக்கான தெரப்பிகள் ரிமூவ் ஆகும். இதுதான் அதில் உள்ள ஒரு கலை. அது மாதிரி செஞ்சு நான் சொன்ன மாதிரி இருந்துட்டு, ஆனால் இது செய்யும் பொழுது சீயக்காய், பாசிப்பைத்த மாவு இதை போட்டு குளிக்கிறது நல்லது. சோப்பு ஷாம்பு பயன்படுத்தக்கூடாது. இதை தொடர்ந்து ஒரு 48 நாள் குளியலுக்கு பயன்படுத்திட்டீங்கன்னா உங்கள் உடலில் உள்ள தோல் மினுமினுக்கும், அழகு பெறும், அற்புதம் பெறும், ஆனந்தம் பெறும். தோல் சம்பந்தமான நோய் உள்ளவங்க முக்கியமாக கோழி, மீன் ஆகவே ஆகாது. மாமிச உணவு எந்த முட்டை முதல் கொண்டு ஆகவே ஆகாது. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. சும்மா மேலே மட்டும் தடவிட்டு உள்ள பிரியாணி அடிச்சிருந்தீங்கன்னா பெரிய ஆணிகள் வெளியே வர ஆரம்பிக்கும். ஞாபகத்தில் வச்சுங்க. அது நான் பொறுப்பு இல்லை. ஆகவே அன்பர்களே, எந்த காந்தம் பண்ணிட்டும் சைவமாக இருந்து நீங்கள் இதை பயன்படுத்தினீங்கன்னா சீக்கிரமாக தோல் நோய் குறையும், தோல் நோய் தொல்லை மாறும். அற்புதம், ஆனந்தம்.